ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தி சப்பாத்திக்கான சைட் டிஷ். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா கூட போதும், கம்மியாகவே ஊற்றிக்குவாங்க. ஹெல்த்திங்கிறதுனால கம்மி எண்ணெய் ஊற்றினா போதும். ஹோல் கரம் மசாலா, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, சும்மா லேசாக வதக்கினா போதும். ஏன்னா பச்சை பயிறு வேக ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு லேசாக ஒரு வதக்க வச்சுட்டு ஆனால் பச்சை பயிர் வேக வச்சுக்கல இதெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், தனியெல்லாம் சேர்த்து அரைச்சது தான் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினா போதும், லேசாக வதங்கினாலே போதும். தேவையான அளவு பச்சை பயிறு, பாருங்கள், பச்சை பயிறு போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வெந்த பிறகு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டுடுங்க. வெந்த பிறகு நல்லா குழச்சி எடுத்துக்கணும். லைட்டாக அப்படியே கரண்டிலேயே குழச்சிங்கன்னா எல்லாமே குழஞ்சிரும். நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா அப்படியே கரண்டிலேயே குழச்சி விட்டுக்கணும். குழச்சி விட்டுங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சிரும். நல்லா சூப்பர் கிரேவி ஆகிடும். இன்னும் நல்லா குழச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கலாம். சூப்பரான சைட் டிஷ் ரெடி. சப்பாத்திக்கு சிம்பிளாக ஈஸியாக சைட் டிஷ் பச்சை பயிறு தால் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.